பழனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நிச்சயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாள் குறிச்சிட்டு பாண்டியன் வீட்டுக்கு வராரு. பாண்டியனை முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே சந்திக்கிறாங்க. எங்கள் கூட பிறந்த தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு? நீ எதுக்கு இதில் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க. உங்கள் கூட பிறந்த தம்பிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அதை செய்யலையே. அதனால தான் நானே கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நாங்களும் அவனுக்காக பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தோம். நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரவங்க பையன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் பாண்டியன் கடையில் பொட்டலம் அடிக்கிறான்னா சொல்ல முடியும். அதனால தான் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்றாங்க. என்ன செய்கிறது அப்படின்ட்டு முத்துவேல் சக்திவேல் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருக்கோமே, அவங்க பொண்ணு கொடுக்க தயாராக இருக்காங்க. எதுக்கு என்ன சொல்கிறீங்க? உலகத்திலேயே கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறது நீங்கள் தாயா அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நாங்கள் ஒன்றும் எங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு குறுக்க வந்து நிற்கல. ஆனால் நீ பண்ணி வைக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு முத்துவேல் சக்திவேல் சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிச்சயம் நடக்கும். நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்னையா பண்ணுவீங்க நீங்கள்? முடிஞ்சதை பார்த்துக்குங்க. அதிகபட்சம் நீங்கள் என்ன செய்வீங்க? நிச்சயத்தை தடுத்து நிப்பாட்ட பார்ப்பீங்க. வேறு என்னையா செய்ய முடியும் உங்களால் அப்படின்ட்டு பாண்டியன் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு.